இன்று மாசி அமாவாசை. பித்ரு சாபத்திலிருந்து விடுபட பித்ரு வழிபாடு செய்வது அவசியம். புனித தீர்த்தங்களுக்கு சென்று புனித நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் அருளாசி பெறுங்கள். இன்று அவிட்ட நட்சத்திரத்தோடு அமாவாசையும் இணைந்து வருகிறது. அரிசி, எள் போன்றவற்றை தானம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். மாசி அமாவாசை இன்று காலை 9 மணிக்கு துவங்கி நாளை காலை 7:17க்கு முடிவடைகிறது. இந்த நன்னாளில் சிவ வழிபாடு செய்வது அவசியம். சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் கொண்டு அபிஷேகம் செய்து கருப்பு எள்ளை நெய்வேத்தியமாக படைத்து விளக்கேற்றி அவரை வழிபடுங்கள். முன்னோர்களை கௌரவிக்கும் போது மன அமைதி உண்டாகும். மாசி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் கோடி புண்ணியம் தேடி வரும். மாதம் தோறும் அமாவாசை வருகிறது என்றாலும் மாசி மாத அமாவாசை மிக மிக மகத்துவமானது. சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி கிட்ட அமாவாசை என்று முன்னோர் பூஜை அவசியம். முன்னோர் வழிபாடு அவர்களுக்கு முக்தியை கொண்டு வரும். பித்ருக்களாக வரும் காகத்திற்கு இன்று உணவு கொடுப்பது அவசியம். மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்கள். முன்னோர் சாபம் வீட்டில் பிரச்சனைகளை கொண்டு வரும். மாசி அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்தால் குலம் தழைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குலம் காக்கும் தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்தால் நினைத்தது நடக்கும். மாசி அமாவாசை என்று பலரும் கன்னி தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வார்கள். கஷ்டங்கள் காணாமல் போக, குடும்பம் ஆள் போல் தழைக்க இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். மாசி அமாவாசை என்றுதான் பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்தாள். நன்றி.